மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்புல வேதியியல் பாடத்தில் இருக்கிற சில வினாக்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு கணக்கு 18. ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். பாருங்க, இது என்ன? வெள்ளி. நம்ம பிள்ளைகள்லாம் காலில் போடுற கொலுசு இருக்கு இல்லையா, வெள்ளி. இந்த நிறத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னது? பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே நிறம். ஸோ இந்த நிறத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு உலோகம் அலுமினியம். ஸோ வெள்ளியின் வெண்மை கொண்ட அப்படின்னு வந்தாவே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அலுமினியம். ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம்னா அலுமினியம். ஏ ஆனது ஆக்சிஜனுடன் 800 டிகிரி செல்சியஸில் வினைபுரிந்து பியை உருவாக்கும். ஸோ அலுமினியம் ஆக்சிஜன் கூட சேர்ந்து அலுமினியம் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏயின் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் தயாரிக்க பயன்படும். விமானம். ஸோ இந்த விமானத்துடைய பாகங்கள் தயாரிக்கிறதுக்கு டியூராலுமின் அப்படின்னு ஒரு உலோக கலவை நாம் பயன்படுத்துவோம். அந்த டியூராலுமின்லாம் முக்கியமாக இருக்கக்கூடியது அலுமினியம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2 ஹிண்டில் இருந்தோ இந்த வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம் அது ஒரு ஹிண்ட்டு. ஏயின் உலோக கலவை விமானத்தின் பாகங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ இந்த 2 ஹிண்டிலிருந்து நமக்கு தெளிவாக என்ன தெரியுதுன்னா, ஏங்கிறது அலுமினியம். ஸோ முதல்ல ஏ எழுதுங்க. ஏ = அலுமினியம். அலுமினியம் ஏ, அதோடைய குறியீடு ஏஎம். ஓகே, அலுமினியம் போட்டாச்சு. இப்போ ஏங்கிறது, ஏ ஆனது எது கூட வினை புரியுதுங்க? ஆக்சிஜன் கூட. எவ்வளோ வெப்பநிலையில்? 800 டிகிரி செல்சியஸில். ஸோ ஏக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்? அலுமினியம் ஆக்சிஜனை கூட ரியாக்ட் ஆகுது. எவ்வளோ வெப்பநிலைனா 800 டிகிரி செல்சியஸ். ஸோ இது ஒரு ஆக்சிஜன் ஏற்ற வினை அல்லது எரிதல் வினை எப்படின்னா சொல்லலாம். ஸோ கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்தால் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாறும். சல்ஃபர் ஆக்சிஜன் கூட சேர்ந்தால் சல்ஃபர் ஆக்சைடை ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேர்ந்தால் நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு அந்த மாதிரிலாம் மாறும். ஸோ சேம் வே அலுமினியம் ஆக்சிஜன் கூட சேர்ந்தால் அலுமினியம் ஆக்சைடு. இதுக்கு இன்னொரு பேர் அலுமினான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அலுமினியம் ஆக்சிஜன் கூட சேர்ந்தால் அலுமினியம் ஆக்சைடு. ஸோ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இங்கே 2ன்னு போடுங்க. 3 6 ஆக்சிஜன். இங்கே 2 தான் இருக்குது, இங்கே ஒரு 3 போட்டுக்கோங்க. 3 2 6. 3 6 ஆக்சிஜன் சரியாக போச்சு. அலுமினியம் இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 2 2 4 அலுமினியம் இருக்குது. ஸோ இங்கே 4 போட்டுருக்கு. ஸோ இது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது சிரமம், அந்த டைமில் யோசிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, அலுமினியம் ஆக்சிஜன் கூட சேர்ந்து அலுமினியம் ஆக்சைடாக மாறிடுச்சு. 4 3 2 ஒரு ரைமிங் நம்பர் கிடைக்குங்களா? 4 3 2. ஸோ கீழே நேம் எழுதணும். ஏனா அலுமினியம், பீனா ஆக்சிஜன். சரி, ஏ அலுமினியம், O2னா ஆக்சிஜன், இது அலுமினியம் ஆக்சைடு. ஸோ கேள்வியில் ஏ ஆனது ஆக்சிஜனுடன் 800 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை வினைபெற்று கிடைக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் பி. இதோட பேர் அலுமினியம் ஆக்சைடு. ஸோ ஏங்கிறத நீங்கள் முன்னாடியே எழுதிட்டீங்க. ஸோ பி அப்படிங்கிறது அலுமினியம் ஆக்சைடு. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு நமக்கு ஏ அப்படிங்கிறது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம். வெள்ளியோட வெண்மை கொண்ட உலோகம்னா அலுமினியம் அப்படிங்கிறத மறக்கவே நீங்கள் கூடாது. அது விமானத்துடைய பாகங்கள் தயாரிக்க பயன்படுத்தியிருந்தால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஏங்கிறது கண்டிப்பாக அலுமினியம் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அலுமினியம் ஆக்சிஜன் கூட வினைப்பட்டு அலுமினியம் ஆக்சைடு தருது. ஸோ அப்போ நமக்கு ஏ அலுமினியம், பி அலுமினியம் ஆக்சைடு. ஸோ இந்த அலுமினியத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10th லெவலில் 4 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் 2 கொஸ்டின்ஸ் அலுமினியம் பேஸ் பண்ணியிருக்கும், அலுமினியம் கண்டுபிடிக்கிற மாதிரி. 2 கொஸ்டின் காப்பரை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த கேள்வி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏ என்பது வெள்ளியின் வெண்மை கொண்ட உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பின்னு கேட்டாங்கன்னா, ஏ அலுமினியம், பி அலுமினியம் ஆக்சைடு. ஒருவேளை 4 மார்க்கில் கேட்டு ரியாக்ஷன் எழுதாட்டியும் ஏ அலுமினியம், பி அலுமினியம் ஆக்சைடுன்னு எழுதுனீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க.
ஸோ எளிமையான ரியாக்ஷன் தான், எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, தேங்க்யூ.